வணக்கம் நண்பர்களே. கேன்சரோடைய அடிப்படைகள் என்னென்ன, அதனுடைய காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம கேன்சருடைய வகைகள் என்னென்ன, அதன் அறிகுறிகள் என்னென்ன, உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகை ஆஞ்சலினா ஜோலியோடைய வாழ்க்கையில் வந்த கேன்சர் பயணம் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் ராம்குமார், வேலவன் ஹாஸ்பிட்டல், திருச்செங்கோடு. நம்ம உடல்ல சுமார் 100 லட்சம் கோடி செல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு செல்லிலையும் 25,000 ஜீன்ஸ் இருக்கின்றன. ஒவ்வொரு ஜீனும் ஒரு அடிப்படை அமைப்பையோ அடிப்படை செயல்பாடையோ நம்ம உடல்ல கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஜீன்ஸ்ல நடக்கக்கூடிய பிறழ்வுகள் தான் கேன்சருக்கு வித்திடுதுன்றதை நம்ம போன வீடியோல பார்த்தோம். ஓகே, கேன்சரின் வகைகள் என்னென்ன, கேன்சரை எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டா, கேன்சர் எந்த உறுப்புல வருது, உதாரணத்துக்கு லங் கேன்சர், எந்த வகையான செல்லுல வருது, உதாரணத்துக்கு அடினோ கார்சினோமா, இந்த மாதிரியான வகைகளா கேன்சரை பிரிக்கலாம். பொதுவா நமக்கு வரக்கூடிய கேன்சர்ல 85% கார்சினோமான்னு சொல்லக்கூடிய எபித்தீலியல் செல்ல இருக்கக்கூடிய கேன்சர்ஸ் தான். மீதி 5% இரத்த புற்றுநோய்களும் லிம்போமா என்று சொல்லக்கூடிய நிணநீர் மண்டல புற்றுநோய்களும் வருது. மற்ற புற்றுநோய்கள் சுமார் 10% மட்டுமே வருகின்றது. கேன்சருக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இப்ப சொல்ல போறது எல்லாமே கேன்சருடைய அறிகுறிகளா இருக்கலாம் என்பதுதானே ஒழிய, இந்த அறிகுறிகள் தென்பட்டா நீங்க மருத்துவரை நாடணுமே தவிர அச்சப்பட தேவையில்லை. பொதுவான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, பசியின்மை, உடல் எடை குறைதல், காரணம் இல்லாமல் காரணம் கண்டுபிடிக்க முடியாமல் அடிக்கடி காய்ச்சல் வருதல் போன்றவை பொதுவான கேன்சருக்கான அறிகுறிகளா நம்ம பார்க்கலாம். தோல் பகுதியில் நீண்ட நாள் இருக்கக்கூடிய மச்சம், மரு, தழும்பு போன்றவற்றில் குறிப்பிடத்தகுந்த மாற்றங்கள், திடீரென அதனுடைய சைஸ் பெருசாகிறது அல்லது மச்சத்திலேயோ தழும்புலையோ புண்கள் ஏற்படுறது, அதை போன்றே அருகில் புதிய புதிய தொந்தரவுகள் தோன்றுவது போன்றவை கவனிக்கத்தக்க வேண்டியவை. வாய்ப்புண்கள், 3 வாரத்திற்கு மேற்பட்ட வாய்ப்புண்கள் கவனத்திற்குரியவை. மேலும் உணவு உட்கொள்ளும் பொழுது விழுங்குவதில் சிரமம், விழுங்கும் பொழுது வலி போன்றவை உணவு குழாய் பாதிப்புகளுக்கான அறிகுறியாக இருக்கலாம். பசியின்மை, ஜீரண கோளாறுகள், உண்ட உணவு செரிக்காமல் இருத்தல் போன்றவை இரைப்பை புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். அடிக்கடி மலம் கழித்தல், சில நாட்கள் மலம் போகாமல் இருத்தல் போன்ற தொந்தரவுகளும், மலம் கழிக்கும் பொழுது அதில் ரத்தம் தென்படுதலும் பெருங்குடல் புற்றுநோயின் அறிகுறிகளாக இருக்கலாம். மேலும் சிறுநீரில் ரத்தம் தென்பட்டாலோ, சிறுநீர் செல்வதற்கு சிரமங்கள் இருந்தாலோ, தொடர்ச்சியான வலி இருந்தாலோ, வயிறு உப்பிக்கொள்ளுதல் போன்ற தொந்தரவுகள் ஏற்பட்டாலோ, சிறுநீர் மண்டலத்தில் ஏதேனும் ஒரு வகையான புற்றுநோய் இருப்பதற்கான வாய்ப்பாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. மேலும் ஆண் உறுப்பில் வலி இல்லாத நீண்ட நாள் புண் அல்லது கட்டிகள் ஏற்பட்டாலும் அவை பரிசோதனைக்குரியவை. நுரையீரலை பொறுத்தவரை நுரையீரல் புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளாக மூச்சு திணறல், சளியில் ரத்தம் தென்படுதல், இளைப்பெடுத்தல், நெஞ்சு வலி போன்ற அறிகுறிகள் இருக்கலாம். பெண்களுக்கு மாதவிடாய் முடிந்த பிறகும், சுமார் 45 வயது கடந்த பின்பும் கூட திடீரென்று உதிரப்போக்கு ஏற்படுதல், அல்லது இளம் வயது பெண்களுக்கு மாதவிடாய் நேரங்கள் அல்லாத மற்ற நேரங்களில் உதிரப்போக்கு ஏற்படுதல், கணவருடன் சேர்ந்த பிறகு உதிரப்போக்கு ஏற்படுதல் போன்ற தொந்தரவுகள் கவனிக்க வேண்டியவை. மேலும் மார்பகங்களை பொறுத்தவரை 3 பகுதியாக நாம் பார்க்க வேண்டும். மார்பகத்தில் கட்டி அல்லது மார்பக தோலின் மேல் ஆரஞ்சு பழத்தின் தோல் போன்ற மாற்றங்கள், பியூடி ஆரஞ்சு அப்பியரன்ஸ் என்று சொல்வோம். முளைக்காம்பு பகுதி, நிப்பிள் ஏரியோலா காம்ப்ளெக்ஸில் நீர் வடிதல், ரத்தம் வடிதல், புண்கள் ஏற்படுதல், அந்த நிப்பிள் உள் இழுக்கும் தன்மை போன்றவை இருந்தாலும், அக்குள் பகுதியில் கட்டிகள் இருந்தாலும் நாம் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். கழுத்தில் கட்டிகள் ஆங்காங்கே, குரல் மாற்றங்கள் போன்றவை தைராய்டு கேன்சருக்கோ அல்லது குரல் வளை சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களின் அறிகுறியாக இருக்கலாம். மேலும் அடிக்கடி தலைவலி, வாந்தி, திடீரென இவ்வளவு நாட்கள் இல்லாமல் வலிப்பு நோய் ஏற்படுதல் போன்றவை மூளை புற்றுநோயின் அறிகுறிகளாக இருக்கலாம். மேலும் குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோயின் காரணங்கள், வகைகள் மற்றும் கண்டுபிடிக்க வேண்டிய அறிகுறிகள் போன்றவற்றை டாக்டர் மோகன் விளக்க நாம் கேட்கலாம். பொதுவாக 5% புற்றுநோய்கள் குழந்தைகளில் வருகின்றது. குழந்தைகளுக்கு வரக்கூடிய 3 முக்கிய புற்றுநோய்கள் எவை என்று பார்த்தால்
லுக்கீமியா என்கின்ற இரத்த புற்றுநோய், பிரெயின் டியூமர் என்கின்ற தலையில் வரும் கட்டி மற்றும் லிம்போமா 15 to 20% மரபணு மாற்றங்களால் ஏற்படுகின்றது. 5% வைரஸ் கிருமிகளாலும் கதிர்வீச்சினாலும் வருகிறது. 70% புற்றுநோய்களுக்கான தெளிவான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. லுக்கீமியா மற்றும் லிம்போமா கட்டிகளுக்கு காண அறிகுறிகள் யாவெனில் எளிதில் சோர்வடைந்து போதல், தளர்வு, மூச்சு வாங்குதல், எடை ஏறாமல் இருத்தல், ஈறுகளில் வீக்கம், ஈறுகளில் இரத்த கசிவு, தடுப்பூசி போட்டவுடன் அதிகமாக இரத்தம் வெளியேறுதல், வயிறு வீக்கம், ஆங்காங்கே நெறிக்கட்டுதல், மார்பெலும்பில் வலி ஏற்படுதல், விரைவீக்கம், அதிகமாக நோய் தொற்று ஏற்படுதல், இவையெல்லாம் லுக்கீமியாக்கான அறிகுறிகள். தலையில் வரும் கட்டிகள் பொறுத்தமட்டில் தலைவலி, கண் பார்வை மங்குதல், காலை நேர வாந்தி, ஒரு பக்கமாக வலிப்பு வருதல், நடந்து கொண்டிருந்த குழந்தை திடீரென நடக்காமல் இருத்தல், மூளை நரம்புகள் பாதிப்பு, இவையெல்லாம் அறிகுறிகளாக இருக்கலாம். ஒரு பக்க கண்வலி, கண் வீக்கம், புரை போன்றே இருக்கக்கூடிய ரெட்டினோபிளாஸ்டோமா 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் தென்படுகின்றது. நன்றி, வணக்கம். நன்றி மோகன். சில ஆண்டுகள் முன்பு வரை ஹாலிவுட்டின் ஹையஸ்ட் பெய்டு ஆக்ட்ரஸ், உலக பெண்களில் மிக அழகானவர்களுள் ஒருவர் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட ஆஞ்சலினா ஜோலி, லாரா கிராஃப்ட், மேலிஃபேஷன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்மித் போன்ற படங்களின் மூலம் உலகத்தின் புகழின் உச்சியை தொட்டவர். அவர் தனது அன்னை மற்றும் பாட்டியார் மார்பக புற்றுநோயில் இறந்த காரணத்தினால் அவருக்கு 2013ஆம் ஆண்டு செய்யப்பட்ட ஜீன் டெஸ்டிங், BRCA1 என்று சொல்லக்கூடிய ஜீன் டெஸ்டிங்கில் அவருக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் 87% இருப்பதாக கண்டறியப்பட்டதால் எந்த விதமான அறிகுறிகள், கட்டியோ புண்ணோ வேற எந்த அறிகுறிகளுமே வருவதற்கு முன்னராகவே தனது 2 மார்பகங்களையும் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றிக் கொண்டவர். மேலும் 2015ஆம் ஆண்டு தனது 2 முட்டைப்பைகளையும் அகற்றிக் கொண்டவர். இது அவர் சம்பந்தப்பட்ட எந்த வகையான சிகிச்சை பற்றிய ரகசியங்களையும் அவர் வைத்துக் கொள்ளவில்லை. உலக அரங்கிற்கு எல்லாவற்றையும் பகிரங்கமாக கூறினார். 2 காரணங்கள்: அவர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டது அவருடைய 6 குழந்தைகளின் எதிர்கால நலனிற்காகவும், அதை பகிரங்கமாக வெளிப்படுத்தியது உலக பெண்கள் அனைவருக்கும் மார்பக புற்றுநோயை பற்றி விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும், ஜீன் டெஸ்டிங்கோடைய அத்தியாவசியத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். அனைவருக்கும் தேவையான மருத்துவ அறிவியலை எளிமையாக சொல்வதே நமது சேனலின் நோக்கம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதன் அருகில் உள்ள நோட்டிபிகேஷன் மணியையும் கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமது அடுத்த எபிசோட்ல கேன்சரை கண்டுபிடிப்பது எப்படி, ஏன் விரைவாக கண்டுபிடிக்க வேண்டும், கேன்சர் வராமல் தடுப்பது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.